அதிகாரம் வசனங்கள் 27-28. அன்றியும் ஒரே தரம் மன்னிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கின்றபடியே கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும் படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி இரண்டாம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார். ஆமீன். கர்த்ததாமே இந்த வசனத்தின் மூலம் நம்மோடு பேசுவாராக. ஆமீன். Scripture reading for today is taken from Hebrews 9:27-28. Hebrews 9:27-28. And as it is appointed for men to die once, but after this the judgment, so Christ was offered once to bear the sins of many. To those who eagerly wait for him, he will appear a second time, apart from sin, for salvation. May the good Lord add his blessings upon this reading and meditation of his words for us today. Amen. அடியானுக்கு இந்த ஸ்லாக்கியத்தை கொடுத்து தேவ வார்த்தையை மத்தியிலே பிரசங்கிக்கும்படி தேவன் கிருபை செய்திருக்கிறார். எல்லாரும் ஆயத்தமாக இருக்கிறீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் வசனத்தை வாசிச்சோர ஒரு சமயம் என்ன சாவு இது அது சொல்ற மாதிரி இருக்கும். பட் இட்ஸ் அ பியூட்டிஃபுல் திங் காட் இஸ் எக்ஸ்பிளைனிங். அந்த வசனத்தை வாசிச்சோம்னா அங்க சொல்றாரு, as it is appointed for men to die once. ஓகே, எல்லா மனிதர்களுக்கும் தேவன் அங்க வச்சிருக்கிற ஒரு அப்பாயின்மெண்ட், அதாவது ஒரு நாள் வச்சிருக்கிறாரு. அந்த நாள்ல நமக்கு மரணம் வரும் அப்படின்றாரு. அந்த மரணத்துக்கு அங்கிட்டு நமக்கு நியாய தீர்ப்பு, the judgment will come for us. ஓகே, மரணம் அப்புறம் நியாய தீர்ப்பு. சோ மரணம் இயேசு வர்றதுக்கு முத இருந்துச்சுன்னா மரணம் வரும். அப்படி இயேசு வந்துட்டாருன்னா மரணம் அற்றி நம்ம அவரோட போயிருவோம். ஓகே, there's two option there. பட் இங்க தேவன் சொல்லுகிறது மரணம் உண்டு, அதுக்கு அங்கிட்டு நியாயம் தீர்ப்பு உண்டு. ஆனா அதை சொல்லிட்டு அவர் சொல்றாரு, so Christ was offered once to bear the sins of many. எல்லாத்தோட பாவத்தை சுமக்கும்படி அல்லது தீர்க்கும்படி நம்ம இயேசு கிறிஸ்து மரித்தார், அவர் ரத்தத்தை சிந்தினார். இது உங்களுக்கு எல்லாம் தெரியும். என் பாவத்தை கழுவணும்னா, என் பாவம் சுத்திகரிக்க வேணும்னா அவரோட ரத்தம் மட்டுமே. சோ அதுக்காகவே அவர் மரித்தார் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தொடர்ந்து சொல்லுது, to those who eagerly wait for him, he will appear the second time apart from sin for salvation. Okay, நியாய தீர்ப்பு இருக்கு, பாவ மன்னிப்பு இருக்கு. அதோடு தேவன் சொல்கிறார், நான் மறுபடியும் வருவேன். எதற்கு? இந்த பாவம் மன்னிக்கப்பட்டவர்கள் ரட்சிப்பை பெற்று அவரோடு போகும்படி, அவரோடு ஜீவிக்கும்படி அந்த கிருபையை அவர் தருகிறார் இந்த வசனத்தின் மூலியமாக. சோ இந்த நாளில் இதை குறித்து அல்லது இதுல இன்னும் ஆழமான காரியத்தை நம்ம தியானிக்க போகிறோம். தேவன் நம்மளோடு என்னென்ன காரியத்தை பேசுகிறார் என்று சொல்லி ப்ரே பண்ண மாதிரி, ஒரு சுத்த இருதயத்தை தாரும் ஆண்டவரே, give me a clean heart Lord Jesus, so that இன்னைக்கு புறப்பட்டு வருகிற இந்த வசனம் என் இருதயத்துல தங்கணும். எனக்கு அதை அறிந்து கொள்ளும்படி, புரிந்து கொள்ளும்படி எனக்கு தெளிந்த புத்தியை கொடுத்து ஆசீர்வாதத்தோடு நான் கடந்து செல்லும்படி தேவனே கிருபை செய்யும் என்று சொல்லி தலைவணங்கி ஜெபிப்போமாக. ஆண்டவரே சோஸ்திரம் ஐயா, புறப்பட்டு வந்த வசனத்துக்காகவும் நன்றி. பேசுகிறவர் நீர் ஒருவர் ஐயா, உங்க நாமம் மட்டுமே இங்க மகிமைப்படுகிறதுக்காகவும் நன்றி ஐயா. இது உங்க வார்த்தை ஐயா, ஜீவனுள்ள வார்த்தை ஐயா. இதோ உங்க பிள்ளைகளாக நாங்கள் காத்திருக்கிறோம் ஐயா. ஐயா, எங்க சூழ்நிலையை அறிந்திருக்கிறேன், நாங்கள் ஒவ்வொரு நாளும் நடக்கிற பாதையை அறிந்திருக்கிறேன். இதன் மத்தியிலே உங்க வார்த்தை எங்களை பலப்படுத்தணும், இன்னும் பரிசுத்தப்படணும். ஆண்டவரே, இந்த நியாய தீர்ப்பு அன்னைக்கு உங்க ஆசீர்வாதத்தோடு நாங்கள் உம்மோடு சேரணும் என்று அந்த வாஞ்சியோடு இந்த நாள் ஆராதனையும் இந்த வார்த்தையை உங்க அன்பின் கருத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். பேசும், பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் இருக்கிறோம் பிதாவே, ஆமென். தேவஜனமே, தேவன் தொடர்ந்து பல காரியங்களை நம்மளோடு பேசிக் கொண்டிருக்கிறார். போன வாரம், அதுக்கு முந்தின வாரம் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளும் போது தேவன் ஒரு ப்ராமிஸ் கொடுத்தாரு. ஞாபகம் இருக்கா? ஒரு ப்ராமிஸ் கொடுத்தாரு, இது ஆசீர்வாதம் உங்களுக்கு அப்படின்னு சொன்னாரு. அது நீங்க லூக்கா 10ல Luke chapter 10 verse 19-20 வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதான் வாக்குத்தத்தம் அல்லது ஒரு 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 என்ன சொல்றது, blessing.
என்ன சொன்னார்னா, பாம்புகளையும் தேள்களையும் மிதிக்க அல்லது சர்வ எல்லா எதிரிகளை மேற்கொள்ள அந்த அதிகாரத்தை உங்க கரத்திலே கொடுத்திருக்காம, நம்ம கரத்துல அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். என்ன அதிகாரம்? சகலத்தையும் மேற்கொள்ளும்படி. ஆனா அவர் சொல்லிட்டு அதுல சொல்றாரு, இதுல நீ அதாவது மேன்மை பாராட்டாதீர்கள். அதாவது இந்த சத்துருவை மேற்கொள்ளும்படி, இந்த சாத்தானை விரட்டும்படி, பாம்பை மிதிக்கும்படி, தேள்களை மிதிக்கும்படி அந்த அதிகாரத்தை கொடுத்து அது நம்ம கண்ணு முன்னுக்கு அது காரியங்கள் நடக்கும் போது, அது நம்ம மூலியமா நடக்கும் போது தேவன் சொல்றாரு, அதை குறித்து பெருமை பாராட்டாதே, நீ நார்மலா இரு. ஏன்னா அது செய்யறது தேவன். ஓகே, ஆனா ஒண்ணு சந்தோஷமா இருக்க சொல்றாரு. என்னன்னா, என் பேரு பரலோகத்துல எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தை நீங்க வாசிக்கணும்னா உங்களுக்கு தெரியும். என் பேரு பரலோகத்துல எழுதப்பட்டிருக்கிறது. My name is written in heaven. அதுக்கு நீங்க சந்தோஷப்படுங்கன்னு சொன்னாரு. சொல்லிட்டு அப்ப நான் என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கும்போது அன்னைக்கு அந்த வசனம் சொன்னிச்சு. நீங்க என்னது, எரேமியா 17 வாசிக்க வேண்டாம், உங்களுக்கு எல்லாம் தெரியாது. போன sermon நான் சொன்னேன். 17ல 9, 10 வாசிச்சீங்கன்னா அவர் சொல்றாரு, இந்த இருதயத்தை, ஓகே, இந்த இருதயத்தையும் இந்த மைண்டையும் நீங்க பாதுகாத்துக் கொள்ளணும் அப்படின்றாரு. ஏன்னா இது ரொம்ப என்ன சொல்றது, டிசிஃபுல் அண்ட் விக்கட். அதாவது தமிழ்ல சொன்னாங்களா, திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாக இருக்குதான் அந்த அந்த இருதயமும் மைனும். ஏன் இதை சொல்றாரு? ஏன்னா சொல்லிட்டாரு ஆசீர்வாதத்தை கொடுத்து அவர் சொல்ற அந்த அதிகாரம் கொடுத்துட்டு, அந்த அதிகாரம் கொடுத்து நீங்க காரியங்களை செய்யும் போது பெருமை பாராட்டுறீங்க. அப்ப பெருமை எங்கேயோ வரும், எங்கேயோ நம்மளை தள்ளுறதுக்கு அல்லது நம்மளை கொண்டு போறதுக்கு இன்னும் ஒண்ணு வரும். அது எங்க ஆரம்பிக்கும்னா, இங்கே ஆரம்பிக்கும். உடனே தெரியாது, அது அப்படியே உள்ளுக்கு நுழையும். அதனாலதான் அவர் சொல்றாரு, உங்க இருதயத்தை நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. இது யாருக்கு தெரியும்னு கூட அந்த கேள்வி வருதுங்க. Who knows your heart and your mind? So தேவன் சொல்றாரு, நான் அறிவேன், I know. சொல்லிட்டு அவர் சொல்றாரு, இதுக்கு தக்க ஆசீர்வாதத்தை நான் உங்களுக்கு தருவேன். அப்பனா நம்ம என்னத்தை இருதயத்தை சிந்திக்கிறோமோ, என்னத்தை இங்க யோசித்து காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோமோ, அதுக்கு தக்க ஆசீர்வாதம் நம்ம வாழ்க்கையில வரும் தேவ ஜனமே. சோ முக்கியம் இப்ப பாருங்க, அதை நான் எப்போதும் சொல்லுவேன், வெளி தோற்றத்துக்கு நம்ம எல்லாம் நல்ல பிள்ளைங்களா இருக்கும், ரைட்? We are very happy, very, we are so perfect, so right. But what are we thinking? What is going on in our heart? The Lord knows. கர்த்தர் அறிகிற தேவனாக இருக்கிறார். அப்புறம் அதோட கண்டினியூ நான் சொல்லிட்டே வந்தேன். ஏன் இது போன sermonோட உங்களுக்கு சொல்றேன்னா, இதோட கண்டினியூஷன் தான் இன்னைக்கு தேவன் சில காரியங்களை கொடுத்திருக்கிறார். ஒரு சமயம் இன்னைக்கு நான் முடிக்க முடியாது இந்த sermonனை, இது பல வாரங்கள் எடுக்கலாம். ஓகே, சோ இதுல என்ன சொல்றாருன்னா, நம்ம எல்லாம் நியாயத்தில் பண்ணிக்கு நிக்கணும். அங்க சொன்னாரு, சோ நமக்கு ஒருத்தன் பக்கத்துல இருப்பான், இங்கிட்டு ஒரு ஆள் இருப்பாரு, இங்கிட்டு ஒரு ஆள் இருப்பாரு. இங்கிட்டு யாரு இருப்பான்? சாத்தான் இருக்கும். இங்கிட்டு தேவ தூதர் இருப்பான். ஓகே, நான் அந்த கதையை உங்கள்கிட்ட சொன்னேன், ஜோஷுவா கதை சொன்னேன். இப்படி நிற்கிற ஹை பிரீஸ்ட், அவரோட வஸ்திரம் அழுக்கா இருந்துச்சு, இந்த காரியத்துல அவங்க மத்தியில சொன்னேன். சோ சாத்தான் எதுக்கு அங்க நிற்கிறான்னா, நமக்கு எதிராக பேசும்படி, நம்ம செய்த எல்லா காரியத்தையும் தேவனுக்கு எதிராக சொல்லி, ஐயா இவன் தகுதியற்றவன், பரலோகத்துக்கு போறதுக்கு இந்த அம்மாவா அல்லது இந்த அப்பாவா அல்லது இந்த மகனா இந்த மகளோ தகுதியற்றவன் சொல்லி எதிரா பேசுறதுக்கு சாத்தான் நிற்கிறான். நமக்கு ஏஞ்சல் ஒரு ஆள் நிற்கிறாங்க. Now can God, அங்க யோசுவாட வசனத்தை வாசிக்கும் போது ஜோஷுவா அந்த பிசாசை கடிந்து கொள்கிறாரு. நீ அப்பாலே போ, ஏன்னா ஜோஷுவா எனக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட மகன். வஸ்திரத்தை பரிசுத்தப்படுத்துங்க, அந்த வஸ்திரத்தெல்லாம் கழுவிட்டு புது வஸ்திரத்தை போட்டு அவனை கொண்டு வாங்கன்னு சொன்னாரு. சோ நம்மளும் அப்படியாக நியாயத்தீர்ப்பு அன்னைக்கு நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். சோ இந்த நாளிலே தொடர்ந்து இந்த காரியத்தை குறித்து தான் பார்க்க போறோம் தேவஜனமே. என்ன அதாவது we have to stand before God for judgment. ஏன்னா அவர் சொல்றாரு, மரணம் வரும், அது கன்ஃபார்ம் இருக்கு. நமக்கு மரணம், யாருமே இந்த மரணத்துக்கு தப்பிக்க முடியாது. death is confirmed. ஆனா அது முடிஞ்சது, நியாய தீர்ப்புன்னு இருக்கு தெரியுமா, அதுதான் ரொம்ப முக்கியம். மரணம் இட்ஸ் நாட் வெரி இம்பார்ட்டன்ட், அது இட்ஸ் ஓகே. ஆனா நியாய தீர்ப்பு அன்னைக்கு நான் நிற்கும் போது எத்தனை பேர் என் கூட நிற்பாங்க, யாரெல்லாம் நான் கூட்டிட்டு போக முடியும், ரொம்ப முக்கியம், நமக்கு தெரியணும். ஸோ அதை போய் கேங்லாம் சேர்த்துக்கணும் நம்ம, ரைட்டா இல்லையா? கேங்லாம் சேர்த்துட்டு நம்ம போய் அந்த நியாய தீர்ப்பு அன்னைக்கு நிற்கும் போது நம்ம கேங்கெல்லாம் இருக்கும் பாருங்க, நமக்காக வாதாடுறதுக்கு, பிசாசுக்கு எதிர்த்து இந்த ஏஞ்சலுக்கு எதிர்த்து நம்ம நிக்கலாம். ஓகே, தொடர்ந்து வாசிப்போம். சில வசனங்களை வாசித்து இந்த நியாய தீர்ப்பு அன்னைக்கு என்ன நடக்கும், யாரு மட்டும் நம்மளோட நிப்பாங்கன்னு சொல்லி பார்ப்போம்.
எக்லெசியஸ் 12வது அதிகாரம் வசனம் 7ம் 14ம் வாசிக்க போறோம். எக்லெசியஸ் வந்து பிரசங்கி 12 வசனம் 7 14ம் வாசிங்க. இவ்விதமாய் மண்ணானது தன் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு மறுபடியும் போகாததற்கு முன்னும் அவரை உன் வாலிப பிராயத்திலே நினை. ஒவ்வொரு கிரியையும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். ஆமென். தேவஜனமே, இந்த வசனம் முதல் சொல்லுது, then the dust will return to the earth as it was and the spirit will return to God who gave it. தேவஜனமே, இந்த சரீரம் வந்து மண்ணுல தான் தேவன் நம்மளை உருவாக்கினார். அந்த மண்ணுல உருவாக்குன இது மரிக்கும் போது இது மண்ணுக்கு போயிடும். ஓகே, மண்ணோட மண்ணாயிரும். ஆனா நமக்கு ஒரு ஆவி இருக்குது. அந்த ஆவி பரலோகத்துக்கு போனோம். ஓகே, அங்கதான் வசனம் போடுது, அது கர்த்தரோடு போய் சேருமா, ஏன்னா கர்த்தர் தான் அந்த ஆவியை கொடுத்தாருன்னு. ஆனா 14வது வசனத்துக்கு வரும்போது அங்க போட்டிருக்கு, for God will bring every work into judgment, including every secret thing, whether good or evil. சோ இப்ப என்ன அங்க சொல்றாருன்னா, ஒரு நியாய தீர்ப்பு இருக்கு. அங்க ஒரு நியாய தீர்ப்பு நமக்கு இருக்கு. அந்த நியாய தீர்ப்புல நம்ம செய்த எல்லா வேலைகளுக்கும் கணக்கு கொடுக்கணுமா. அது நல்லதோ கெட்டதோ, நல்லதா இருந்தா நல்லது, கெட்டதா இருந்தா நோ குட்லா. ஓகே, அப்படின்னு இந்த வசனம் சொல்லுது. சோ இன்னைக்கு ஆக்சுவலி என்ன தேவன் பேசிட்டு இருக்கிறாருன்னா, தேவஜனமே, நமக்கு தேவன் அதிகாரம் கொடுத்துட்டாரு. இந்த அதிகாரத்துல பல காரியங்கள் நம்ம செய்யும்படி அல்லது பிசாசை துரத்தி தேவனுக்காக காரியம் செய்யும்படி அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஆனா இந்த அதிகாரம் நம்ம வாழ்க்கையில வேலை செய்யும் போது நம்ம இருதயமும் நம்ம சிந்தனையும் வேற எங்கேயாச்சும் போகும். ஓகே, அதை போக கூடாது அப்படின்னு தேவன் சொல்கிறார். ஏன்னா நான் அதை தான் பாக்குறேன். ஓகே, நான் அந்த இருதயத்தையும் அந்த சிந்தனையை தான் பாக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா நியாய தீர்ப்பணி, there will be a judgment day. சோ அந்த ஜட்மெண்ட் டேல நீ என்னென்னலாம் செய்தன்னு சொல்லி நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி தான் இந்த காரியத்தை நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு வரேன். இன்னொரு வசனத்தை பார்ப்போம். ரோமர், தயவு செய்து முடிஞ்சா எழுதி வச்சுங்க, ஏன்னா இது முக்கியம். இந்த சபைக்கு ரொம்ப முக்கியம். இந்த சபையிலே தேவனை ஆராதிக்கும் தேவஜனமே, இது ரொம்ப முக்கியம் நமக்கு. ஏன்னா இது தேவன் நம்மளோடு பேசிக்கொண்டிருக்கா, எப்படி நம்ம நடந்து போவோம். ஏன்னா இந்த மரணம்னு சொல்றது எப்போ வரும்னு தெரியாது. when it will come, I also don't know, you also don't know. ஓகே, ஆனா மரணம் வரும்போது அது ரொம்ப சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு நியாய தீர்ப்பு அன்னைக்கு நிற்கும் போது, ஆண்டவரே ஓட்டத்தை ஓடினேன், விசுவாசத்தை பாதுகாத்துக் கொண்டேன், என்னை சேர்த்துக் கொள்ளுங்க ஐயா அப்படின்னு சொல்ல முடியணும். அடுத்தது வாசிப்போம். ரோமர் 14, ரோமன் சாப்டர் 14 verse 10 to 12. இப்படி இருக்க நீ உன் சகோதரனை குற்றவாளி என்று தீர்க்கின்றது என்ன? நீ உன் சகோதரனை அற்பமாய் எண்ணுகின்றது என்ன? நாம் எல்லாரும் கிறிஸ்துவனுடைய நியாயசனத்திற்கு முன்பாக நிற்போமே. அந்தபடி முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும், நாம் யாரும் தேவனை அறிக்கை பண்ணும் என்று என் ஜீவனை கொண்டு உரைக்கிறேன் என்பதாய் கர்த்தர் சொல்கிறார் என்று எழுதியிருக்கிறது. ஆதலால் நம்மில் ஒவ்வொருவரும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிப்பார். ஆமென். தேவஜனமே, இங்க பாருங்க, தேவன் இங்க சொல்றாரு, சரி நான் உனக்கு அந்த கிஃப்டை கொடுத்துட்டேன், அந்த அதிகாரத்தை கொடுத்து தேவனோட காரியத்துல செய்துட்டு வரும்போது ஒரு காரியம் நடக்குது. என்ன சொல்றாரு, நம்மளே நியாய தீர்ப்பு அன்னைக்கு நிக்கணும், தேவன் முன்னுக்கு நிக்கணும் நியாய தீர்ப்புக்கு. இப்ப இங்க சொல்றாரு, நீ ஏன் உங்க பிரதர் எல்லாம் நியாயம் தீர்க்கிறேன்றாரு. why are you judging your brothers and why are you looking down on people? அந்த வசனம் ரொம்ப கிளியரா சொல்லுது பாருங்க. why do you judge your brother or why do you show contempt for your brothers? ஏன் நீ அவங்கள தமிழ்ல என்ன போட்டிருக்கு, ரொம்ப நியாயம் தீர்க்க அற்பமாக எண்ணுகிறாய் போட்டிருக்கிறது. ஏன் அற்பமா என்ற பாருங்க, இதெல்லாம் நியாய தீர்ப்பு அன்னைக்கு தேவனுக்கு நம்ம சொல்லணும். நம்ம நின்று தேவன் கேட்பாரு. அது எப்படி கேட்பாருன்னு சொல்லி இன்னும் வருது வசனம். ஓகே, சோ தேவன் சொல்றாரு, இப்ப உனக்கு நான் ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறேன், உன்னை நான் அபிஷேகத்திருக்கிறேன், தேவனோட நாமத்தை மகிமைப்படுத்தும்படி, பிசாசை துரத்தும்படி இந்த அதிகாரத்தெல்லாம் கொடுத்து தேவன் சொல்ற இந்த இருதயத்தை இதை பாதுகாத்து சொல்லிட்டு வரும்போது, இப்ப நமக்கு ஒரு காரியம் நம்ம சிந்தனையிலையும் நம்ம இருதயத்துல நுழையுது.
மற்றவங்கள பார்த்தா பிரதரோ சிஸ்டரோ அது யாரை பார்த்தா ரொம்ப அவங்கள நியாயம் தீர்க்கிறோம், அவங்கள ரொம்ப அற்பமாக எண்ணுகிறோம். God says don't, because தேவன் சொல்கிறார் ஒரு நாள் வரும்போது எல்லா முட்டியும் முடங்கும்ன்றாரு. All knees will bow before God. All. There's no such thing as half of us, half no. எல்லாரும் தேவன் முன்னுக்கு முட்டிகால் போடணுமா, எல்லாரும் அறிக்கை செய்யணுமா. தேவன் சொல்கிறார், அங்க சொல்றார் வசனம், so then each of us shall give account of himself to God. நம்ம செய்த காரியத்தை தேவனுக்கு அறிக்கை செய்யணும் தேவ ஜனமே. ஓகே, இப்ப நீங்க இந்த வசனத்தெல்லாம் பார்த்துட்டு வரும்போதே நீங்க பாத்தீங்கன்னா நியாய தீர்ப்பு நமக்கு மட்டும்தான். அப்படின்னா நான் பரலோகத்துக்கு போய் அந்த நியாய தீர்ப்பு நிற்கும் போது no one can stand beside me. I have to stand before God. I have to give my account. என்னோட அக்கவுண்ட் நான் கொடுக்கணும். No one can support me. No one can come and stand beside and tell, oh pastor, God, pastor Alex is the best pastor. அவர் இதை செஞ்சாரு அதை செஞ்சாருன்னு ஒன்னும் சொல்ல முடியாது. ஓகே, அடுத்தது வாசிப்போம். 2 கொரிந்தியர் 5:10. 2 Corinthians chapter 5 verse 10. ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது நல்ல பலனை அடையும் படிக்க நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். ஆமென். தேவஜனமே, அடுத்தது தேவன் சொல்லுகிறாரு, இங்க பாருங்க, இந்த சரீரத்துல சில சமயத்துல நம்ம பல காரியத்தெல்லாம் செஞ்சுட்டு இருக்கோம். ஓகே, சிந்தனையில செய்யறது ஒண்ணே, இருதயத்துல செய்யறது ஒண்ணே. ஆனா இந்த சரீரத்துல நம்ம சரீரத்துல அங்க பாருங்க, for we must all appear before the judgment seat of Christ, that each one may receive the things done in the body according to what he has done, whether good or bad, we will be judged. ஓகே, சோ சரீரத்துல என்னன்னா செய்யறோம். சரி, இவ்வளவும் சொல்லிட்டு வர்றாரு. மொத்த ஆரம்பத்துல கொடுத்த வசனத்தை பார்த்தா தேவன் என்ன சொல்றாரு, நான் இதுக்காகத்தான் ஒரு வாட்டி மரிச்சிட்டேன், நான் ஒரு வாட்டி ரத்தத்தை செஞ்சிட்டேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் இப்ப ஏதாச்சும் செஞ்சிருந்தேன்னா சிந்தனைக்கு வரணும், உடனே ஓடணும், ஆண்டவரே, ஏன்னா இது கிருபையின் காலம், ஆண்டவரே நீ மன்னிச்சிருங்கயா, சரீரத்துல நான் இதை செஞ்சிட்டேன், நான் இதை செஞ்சிட்டேன் அதை செஞ்சிட்டேன்னு சொல்லி இப்ப இயேசுவோட ரத்தத்துல கழுவி பாவ மன்னிப்பு எடுத்துட்டோம்னா நியாய தீர்ப்பு அன்னைக்கு நிற்கும் போது இது நியாய தீர்க்கப்படாது. முக்குத்திக்கா வச்சிருக்கீங்களா? முக்குத்திக்கா தெரியுமா என்னது? புக்கு லீமா தெரியுமா? அந்த இதுல சின்ன ஒரு புக்கு எடுத்து வச்சுங்க, வாங்கி ஒவ்வொரு நாளும் செய்யறதெல்லாம் எழுதுங்க, பேசுறது எல்லாத்தையும். அப்புறம் ஓடி போய் இயேசுகிட்ட சொல்லி, ஆண்டவரே மன்னிச்சிருங்க, ஓகே மைனஸ் பண்ணிக்கலாம் அப்பா அப்படின்னு. இல்லைன்னா அடுத்தது வாசிப்போம். அடுத்த வசனத்தை வாசிங்க. ரெவலேஷன், வெளிப்படுத்தும் சுவிசேஷம் 20வது அதிகாரம் வசனம் 12-13 வாசிங்க. Revelation 20 verse 12 and 13. மனிதராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின் படியே மனிதோர் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்படைந்தார்கள். சமுத்திரம் தண்ணீர் உள்ள மனிதோரை ஒப்புவித்தது. மரணமும் பாதாளமும் தங்களில் உள்ள மனிதோரை ஒப்புவித்தன. யாவரும் தங்கள் கிரியைகளின் படியே நியாய தீர்ப்படைந்தார்கள். ஆமென். தேவஜனமே, இங்க பாத்தீங்கன்னா இந்த ரெவலேஷன்ல தேவன் சொல்லுகிறாரு, 2 புக்கு அங்க சொல்றாரு. ஒரு புக்கு திறக்கப்படுமா, திறக்கப்பட்டு அப்படின்னா அது நான் நினைக்கிறேன் எனக்கு தெரியாது, அந்த புக்கை பார்த்தது இல்ல, பேர் கூப்பிடுவாருன்னு நினைக்கிறேன். எலெக்ஸ் மோகன், அண்ணா நெல்லாக்கி, கே முத்து, மரி. இப்ப இன்னைக்கு எல்லாரும் நேற்று எலெக்ஷன் போனீங்களா? ஐசியை கொடுத்தவரை ஐசி நம்பரை படிச்சு சத்தம் போட்டு சொல்லுவாங்க. ஆமா இல்லையா? போல யாருமே எலெக்ஷனுக்கு நல்லவன் நான் போயிட்டேன், கடமையை செய்யணும், பேரை கூப்பிட்டு சத்தம் போடுவாங்க. நான் நினைக்கிறேன் அந்த மாதிரி ஒரு புக்கை திறப்பாருன்னு நினைக்கிறேன். திறந்து, ஏன்னா இதுக்கு அங்கிட்டு உள்ளுக்கு போனவரை இன்னொரு புக்கை திறக்கிறாங்க. அதுதான் என்ன புக்கு? புக் ஆஃப் லைஃப். அந்த புக்ல என்ன இருக்குன்னு பாருங்க. என்ன இருக்குங்க? And another book was opened, which is the book of life. இப்ப சொல்றாரு,
கடல்ல மறைக்கப்பட்டவர்கள், இங்க மறைக்கப்பட்டவர்கள். ஏன்னா சில சமயத்துல நம்ம மறித்து சாம்பலை கொண்டு போய் கடல்ல போட்டுறோம், ரைட்டா இல்லையா? ஏன்னா உயிரோட தூக்கி போட முடியாது, அங்க போட்டுறோம். சில பேரை இங்க புதைச்சிடுறோம், எல்லாம் மண்ணுக்கு மண்ணா ஆயிடுச்சு. ஆனா எந்திரிச்சு வரும்போது எல்லா இடத்துல இருந்து எந்திரிச்சு வருவாங்க நியாய திருப்பணிக்கு. ஓகே, எல்லாம் எழுப்பிவிடும். யாரும் கடல் கடியில கூட படுத்துட முடியாது. அங்க போட்டுருக்கு பாருங்க, எல்லாத்தையும் எழுப்பி போ நியாய திருப்பு, ஓடு ஓடு, உன் பேரை கூப்பிடுறாரு இயேசு, ஓடு. எல்லாரும் போய் ஆகணும். அங்க போய் நிற்கும் போது இந்த புக்கின் படி திறக்கும் போது அங்க போட்டிருக்குது, by the things you were பாருங்க, and the dead were judged according to their works by the things which were written in the book. அந்த புக்ல எழுதப்பட்டபடி நியாயம் தீர்க்கப்படுமா? இப்ப எத்தனை பேத்துக்கு இப்போ இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் சொல்லிட்டு வரேன், எத்தனை பேத்துக்கு ஃபீல் பண்ணது இதெல்லாம் பாஸ்டர் சும்மா சொல்லிட்டு இருக்கிறாரு? அப்படியா? என் புக்கை திறந்தா கிளீனா இருக்கும், ஒண்ணுமே இருக்காது, பெர்ஃபெக்ட் அப்படின்னு எத்தனை பேத்துக்கு அந்த மனசுல அந்த ஒரு சந்தோஷம் இருக்கு? கவலைப்படாதீங்க அப்படின்னு. நான் கவலைப்பட மாட்டேன், எனக்கு பெர்ஃபெக்ட். யாருக்காச்சும் இருக்கா? என்ன சந்தோஷம்? அதுக்குதான் புக்கு தீக்கால புக்குலி மாலை எழுதி வச்சு எல்லாத்தையும் அழிச்சுட்டே வந்தா அங்க கோஷமாயிரும் நான் நினைக்கிறேன். ஓகே, சோ இதை தேவன் சொல்லுகிறார். சோ இந்த 4 காரியத்துல நீங்க பாத்தீங்கன்னா நியாய தீர்ப்பு அன்னைக்கு நம்ம தனியா நின்னாகணும். we need to stand alone and a book will be opened, book of life, and whatever I did, நான் என்னென்ன செஞ்சனோ அதெல்லாம் அங்கு எழுதப்பட்டிருக்கிறோம், அதன்படி நான் நியாயத்தீர்க்கப்படுவேன். இப்ப இந்த கேள்வி போயிட்டே இருக்கும்போது, பாஸ்டர் பைபிள்ல இப்படி யாரையாச்சும் நியாயத்தீர்த்திருக்காரா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். ஓகே, பைபிள்ல நிறைய பேர் தேவன் உடனே நியாயம் தீர்த்திருக்கிறார். சில பேர்த்த நியாயம் தீர்க்கல, ரொம்ப நாளா விட்டுட்டார். நான் சில காரியத்தை மட்டும், அது 1-2 எக்ஸாம்பிள் மட்டும் உங்களுக்கு சொல்ல போறேன். மொத்த எக்ஸாம்பிள் ரொம்ப முக்கியம். இது ஜெனிசிஸ்லயே இருக்கு, ஆதியாமத்திலே இருக்கு. ஓகே, யார மொத்த தேவன் உருவாக்குனாரு? இல்ல இந்த லைட் எல்லாத்தையும் உருவாக்கிட்டு மொத்த ஒரு மனுஷனை உருவாக்குனாரு, ரைட்டா இல்லையா? யார உருவாக்குனாரு? ஆதாமை உருவாக்குனாரு. சோ ஆதாம் எடம் உருவாக்கிட்டு பார்த்தாரு, நல்லா இருக்காரு, அவர் எல்லாம் நடந்துட்டு இருந்தாரு. ஆனா அவருக்கு ஒரு பார்ட்னர் இல்ல. பார்ட்னர் இல்லாதனால உடனே அவர் திருப்பி படுக்க வச்சு இங்க இருந்து அல்லையில இருந்து ஒரு எலும்பு எடுத்து அந்த எலும்புல ஈஃபை உருவாக்கி 2 பேரும் பார்ட்னர் ஆகிட்டாரு, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா. ஓகே, ஆக்கிட்டு இவங்ககிட்ட கொடுக்கப்பட்ட கட்டளை என்ன? எல்லா பழத்தையும் சாப்பிடலாம், ஒரு பழத்தை மட்டும் மோந்து கூட பார்க்க கூடாது. ஆமா இல்லையா? சொன்னாரா இல்லையா? ஹலோ, எல்லாரும் இங்கதான் இருக்கீங்க. ஆதாம் இதுக்கு போயிடாதீங்க, தோட்டத்துக்கு இங்கே இருங்க. சோ சொன்னாரு. சோ இப்ப பாருங்க, God has given a commandment, ஒரு கட்டளை கொடுத்துட்டாரு. அந்த கட்டளையின்படி நடந்துட்டு இருக்காங்க. ஆனா அங்க ஒண்ணு இருக்குது, இதான் நான் எப்போ சொல்லுவோம், ஒண்ணு கூட நடந்துகிட்டே இருக்கும். அது கரெக்டா டைம் தேடும். சோ கரெக்டா டைம் தேடி, அதுவும் 2 பேரும் இருக்கும்போது பேசல, தனியா ஒரு ஆள் இருக்கும்போது பேசுது. ஓகே, பேசுது. யாருக்கிட்ட? ஈவ்ட்ட சொல்லுது. இப்படியா அப்படியா மண்டையெல்லாம் எப்படியோ கழுவி அவ பழத்தை பிச்சு சாப்பிட வச்சிருச்சு. இவ சாப்பிட்டோர உடனே கொண்டு போய் ஆதாம்கிட்ட கொடுத்துட்டாரு, மனைவி அவன் ஹஸ்பண்டும் சாப்பிட்டாரு. சாப்பிட்டோர அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அவங்களோட கண்டிஷன் எப்படி இருக்காங்கன்னு, ரைட்டா இல்லையா? இப்ப ஆண்டவர் வராரு, பார்க்கணும், பேசணும். எவ்ரி மார்னிங் God comes and talk to them. இப்ப வந்தவரை இவங்க ஒளிஞ்சு இருக்கிறாங்க. இந்த ஒளிஞ்சு இருந்தவரே தேவனுக்கு தெரிஞ்சிருச்சு. ஆக்சுவலி பழம் அறுக்கும் போதே தேவனுக்கு தெரிஞ்சிருக்கும், அவங்க சாப்பிடும் போதும் தேவனுக்கு தெரிஞ்சிருக்கும். அவ God is a perfect God. ஆனா தெரியாத மாதிரி, என்ன Adam and Eve, why you are hiding? பழத்தை சாப்பிட்டியா? அவங்க சொன்னாங்க. உடனே ஆதாம் பாருங்க, மொத்த ஆடம்கிட்ட கேட்டார். ஆடம் என்ன சொன்னாரு? நான் இல்ல ஆண்டவரே, நான் பரிசுத்தவன். இங்க கட்டிட்டாரு. சோ தேவன் இங்க விட்டுட்டு இங்கிட்டு வந்தாரு. அம்மா நீ சாப்பிட்டியாமா? ஆண்டவரே நான் இல்ல, அப்படி காட்டுச்சு. சோ இவர் இங்க விட்டுட்டு அங்கிட்டு போனாரு பிசாசு. ஒண்ணுமே அங்க வசனத்தில் நீங்க வாசிக்க ஒண்ணுமே சொல்லல. ஆனா அவர் என்ன சொன்னாரு? அங்க இருந்து ஆரம்பிக்கிற நியாய தீர்ப்ப
எதுகிட்ட இருந்து? பிசாசுகிட்ட இருந்து. ஆக்சுவலி அந்த பிசாசு அந்த பைபிளில் பார்த்தீங்கன்னா அது ஆக்சுவலி பாம்பு, செப்பன். அது வந்து கால் இருந்திருக்கு, அது நல்லா நடந்து ஓடிக்கிட்டு இருந்திருக்கு. இப்போ என்ன செஞ்சாரு? அதுக்கு எல்லாம் மொட்டையாக்கிட்டாரு. மொட்டையாக்கிட்டு சொல்றாரு, இனி நீ உன் வாழ்க்கை முழுக்க உன் வயிற்றுல தான் நீ போகணும், டஸ்ட்டை தான் நீ தின்னுவ அப்படின்னு சொல்லி நியாயம் திருத்துறாங்க. திருத்துட்டு இங்கிட்டு வர்றாரு. அவர் பாருங்க, ஒரு நாளா தான் நியாயம் திருப்புறாரு, ஒரேடியா வச்சு தீர்க்கல. இங்க வர்றாரு, ஈஃப்ட வர்றாரு. மா, நீ இந்த காரியத்தை செய்தனால, நான் சொன்னது நோ ஈட்டிங், பட் யூ ஏட் லிசனிங் டு பிசாசு. பிகாஸ் யூ ஏட், உனக்கு கர்ப்ப வேதனை, நீ புள்ள பொக்கும் போது அந்த வேதனை உனக்கு இருக்கு. அந்த வசனத்தை நீங்க தயவு செய்து வீட்டுல போயிட்டு எழுதி வச்சு வாசிங்க. ஜெனசிஸ் 3:16. எனக்கு டைம் இல்லை அதெல்லாம் சொல்றதுக்கு, ஏன்னா நமக்கு 1/2 மணி நேரம் தான் செர்மன். ரொம்ப கொடுத்தா ரொம்ப வருது. அப்புறம் ஆதாமுக்கு கொடுத்த காரியத்தை அதே ஜெனசிஸ் 3:17-19 இங்க வாசிச்சீங்கன்னா அங்க தெரியும். இப்ப ஈவ்ட்ட சொல்றாரு என்ன தெரியுமா? To the woman he said, I will greatly multiply your sorrow and your conception. In pain you shall bring forth children. ஓகே, இதான் அவங்களுக்கு கொடுத்த தண்டனை. ஏதாச்சும் கேட்டுக்கிட்டு இருந்தாரா? எப்படி உன் பிசாசு உன்னை மறைச்சிச்சு, நீ எப்படி விழுந்தாய், இதெல்லாம் கேட்டாரா? No question asked. Direct judgment only. Are you following me? நான் எதுக்கு இதை சொல்றேன்னு இப்ப சொல்லிட்டே வருவேன். டக்குன்னு நியாயம் திருத்துறாரு. இதுதான் உனக்கு, நீ பிள்ளை பக்கும் போது உனக்கு இந்த வேதனை. அப்ப புள்ள பெக்கலன்னா God is not fair, you know. ஆம்பளைங்களா அப்படிதான் யோசிக்கிறீங்க. பட் God is always fair. ஓகே, நீ இந்த வேதனையில போ. ஏன்னா ஆக்சுவலி இவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னால அவர் பேசினாரு, ரைட்டா இல்லையா? ஓகே, சொல்லிட்டு இன்னொன்னு கொடுக்குறாரு தண்டனைங்க. என்ன சொல்றாருன்னு பாருங்க. Your desire shall be for your husband and you shall rule over you and he shall rule over you. ஓகே, என்னன்னா அவங்க சொல்றாங்க, உனக்கு இந்த பெயின், அந்த டெலிவரி பெயின் உனக்கு பயங்கரமா இருக்கும். அதோட சேர்ந்து உன் டிசையர், என் ஆசை என்னன்னா அந்த குடும்பத்துக்கும் என் ஹஸ்பண்டுக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும். இது அந்த காலத்துல சொல்லிட்டாரு அவரு. இப்ப யாரும் செய்யறது இல்லை. பரவாயில்ல, இதுக்கும் நியாயத்தை பண்ணிக்க இருக்கணும். ஓகே, இதுதான் பெண்ணுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை. ஆம்பளை தப்பிச்சுனா ஆம்பளை நினைச்சிருப்பாரு, ஐயோ அப்பா நீ என் பழத்தை கொடுத்ததுக்கு மாட்ட நீ அப்படின்னு. அப்புறம் இங்க வர்றாரு, ஆம்பளையோட நிலைமையை பாருங்க. என்ன சொன்னார் ஆண்டவர்? Then Adam, he said, because you have heeded the voice of your wife and have eaten from the tree of which I commanded you, saying, you shall not eat of it. Cursed is the ground for your sake. In toil you shall eat of it. பாருங்க, நீ எனக்கு கீழ்ப்படியாம உன் மனைவி சத்தத்துக்கு செவி கொடுத்து செஞ்சனால அந்த டைம்ல எல்லாம் சைவம் தான் நெட்டு சாப்பிடணும். ஓகே, இந்த மண்ணு உனக்கு சபிக்கப்படுது. நீ என்ன செய்யணும்னா வேலை செஞ்சு விறுவிறுத்து தான் சாப்பிடணும். இங்க பாருங்க, அதுவும் அன்னைக்கு மட்டும் சொல்லல, all the days of your life, all the days of your, செஞ்சது ஒரே ஒரு பழம் தான் சாப்பிட்டேன். அது நானா சாப்பிடல, எனக்கு கொடுக்கப்பட்ட மனைவினால சாப்பிட்டேன். அவளுக்கு ஒரே பெண் தர, எனக்கும் ஒரே பெண் தர கொடுக்கணும். ஆனா என் பெயின் எப்ப வருது? வாழ்க்கை முழுவதும். ஒரு சமயம் இன்னைக்கு நீங்க ஆபீஸ் வேலை செய்யலாம், எந்த வேலை செய்யலாம், ஆனா ஒரு ஆளு கூட சின்னாங்க உட்கார்ந்து சாப்பிட முடியாது. தேவனோட வார்த்தையின்படி கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு தான் நீ சாப்பிடணும். பாருங்க, and அங்க போட்டிருக்க both thorns and thistles it shall bring forth for you. பாருங்க, நிலத்தை போட்டு நோண்டி எடுத்து நல்லா வெறிச்சா என்ன வரும்? முள்ளும் இதுவும் அதுவும் ஒண்ணு. அப்ப அத்தனை வேலை இடத்துல பல பிரச்சனைகள் வருதா இல்லையா? நமக்கு முள்ளா வந்து குத்துதா இல்லையா? ஏன்னா இங்க குத்த வச்சிட்டாரு. எல்லாம் என்னோட தான் இருக்கீங்க, இங்க போயிடாதீங்க. அப்புறம் சொல்றாரு பாருங்க, and you shall eat the herb of the field, in the sweat of your face
you shall eat the bread. அப்படின்னா வேர்த்து ஊத்தணும். இப்ப நல்ல வேலை எவன் கண்டுபிடிச்சா அந்த ஏக்கான் தெரியாது, கர்த்தருக்கு சோஸ்திரம். நீங்க வேர்க்காம சாப்பிடுறீங்க. ஆனா நீங்க வேர்க்குது எப்படி தெரியுமா வேர்க்குது? உள்ளுக்கு வேர்க்கும். பாஸ் கூப்பிட்டு வர ரைட்டா இல்லையா? கம் அலெக்ஸ் அப்படின்னு போதும் ஆடும் மேல இருந்து என்னடா செஞ்ச, என்னடா தவறிய போ, இவன் செஞ்சா அவன் செஞ்சா எல்லாம் ஆடும். அதே வேர்த்து விரும்புறோம். அல்லது அந்த ஏக்கான்ல நின்று பாஸ் பண்ணுங்க நின்று பேசி பாருங்க. அந்த பாஸ் கத்துல அந்த ஏக்கான்லயே வேர்த்து ஊத்தும். ஓகே, ஐயா அவன் சொல்லிட்டாரு அப்படி நடக்கும்னு. ஓகே, till you return to the ground. எப்போ வரையும்? நீ மரித்து இந்த சரீரம் போற வரையும் நீ இந்த பாடப்பட்டாகணும். Is it fair for men? பாஸ்டர், இந்த ஃபேர் இல்லைன்னா நம்ம பேசவே முடியாது. ஏன்னா இது ஆதாம் செய்த பாவம், ஏவாள் செய்த பாவம் நம்ம சொந்தம். தேவஜனமே நம்ம சின்னாங்க அங்க தூக்கி போட முடியாது. இது வரையும் அப்படிதான். இப்ப நியாயத்தீர்ப்பை பத்தி சொல்லிட்டு வரேனா இல்லையா? முக்கியமா கேளுங்க, இது முக்கியம் சொல்லணும். ஹஸ்பண்ட், ஒய்ஃப், சில்ட்ரன். ஓகே, இங்க முக்காவாசி பேரு கல்யாணம் பண்ணவர்கள், கல்யாணம் பண்ணி உங்க பிள்ளைங்க இருக்கு, ரைட்டா இல்லையா? சில பேரு ஒரு சமயம் உங்க அப்பா இறந்திருக்கலாம், அம்மா இறந்திருக்கலாம், நீங்க தனியா இருக்கீங்க. எப்படியா இருந்தாலும் சரி உங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கா இல்லையா? இங்க யாராச்சும் ஆகாயத்துல இருந்து டக்குன்னு குச்சி வந்தவங்க இருக்கீங்களா? இல்ல ஆண்டவரே, பசங்க எனக்கு யாருமே இல்ல, நான் தனியா இருக்கிறேன், நான் மேல இருந்து டும்ப்னு வந்தேன் அப்படின்னு யாராச்சும் இருந்தா என்கிட்ட சொல்லிருங்க. யாரும் இல்ல, எல்லாத்துக்கும் ஒரு குடும்பம் இருக்கு, ரைட்டா இல்லையா? இப்ப இந்த நியாய தீர்ப்பு படி பாத்தீங்கன்னா யாரு ஹெட் ஆஃப் த ஹவுஸ்? ஆக்சுவலி இந்த டோட்டலை கண்ட்ரோல் பண்ணி இருக்க வேண்டியது யாரு? ஆதாமா ஏவாளா? ஆதாம். ஆதாம் யாருங்க? ஹஸ்பண்ட். ஹஸ்பண்ட் யாருங்க? அப்பா. அப்பா யாருங்க? அப்பா. நான் சொல்றது புரியுதாங்க? சோ இந்த சில ஹஸ்பண்ட் மாருங்களா சொல்றீங்க தெரியுமா, எனக்கு தெரியாது பஸ், மை வைஃப், மை வைஃப், மை வைஃப். நோ டாக்கிங் டு காட். Don't go and tell God, God, I am perfect, my wife is useless. அவர் ரொம்ப ஒன்றும் பேச மாட்டார். நியாய தீர்ப்பு தான். ஏன்னா அந்த புக்ல எழுதியிருக்கா இல்லையா? மனைவி கிட்ட போனா, ஆண்டவரே நான் ஒன்றும் இல்லை, எல்லாம் என் ஹஸ்பண்ட் அல்லது என் பிள்ளைகள் அப்படின்னு நீங்க சொன்னா கூட, you think God got time to listen to all this? உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கடமை என்ன? நீ வேதனையில புள்ள பப்ப, ரைட்டா இல்லையா? அந்த குடும்பத்தின் மேல பாரம் யாருக்கு இருக்கணும்? அந்த குடும்பத்தை பாக்குறதுக்கு இந்த ஹஸ்பண்டுக்கும் இந்த ஒய்ஃப்க்கும் இருக்கு, ரைட்டா இல்லையா? அப்போ ஒரு குடும்பத்தை தனியா பிரிச்சு வாழ முடியுமா? ஹஸ்பண்ட் இந்த ரூம்லயும், மனைவி அந்த ரூம்லயும், பிள்ளைகள் இந்த ரூம்லயும் நீங்க குடும்பத்தை நடத்தி பரலோகத்துக்கு போயிட முடியுமா? இல்ல, உங்கள்கிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன். ஹஸ்பண்ட், ஒய்ஃப், எஸ், who said everybody is perfect? Nobody is perfect. யாருமே பெர்ஃபெக்ட் இல்லைங்க. ஆனா இன்னைக்கு புறப்பட்டு வந்த வசனத்தின்படி தேவ ரத்தம் நம்மளை கழுவி சுத்திகரிக்கிறதுக்கு தேவன் ரத்தத்தை சிந்திருக்கிறார். சோ அதனால மனைவி தவறா? இட்ஸ் ஓகே. ஹஸ்பண்ட் தவறா? இட்ஸ் ஓகே. பிள்ளைகள் தவறு செஞ்சாங்களா? இட்ஸ் ஓகே. கண்டிக்க வேண்டிய கடமையும் இருக்கு, சண்டை போட வேண்டிய கடமையும் இருக்கு. ஆனா சண்டைக்கு அங்கிட்டு என்ன நடக்கணும்? சமாதானத்தின் கடமையும் உங்க கையில இருக்கு. இத முக்கியமா யார் செய்யணும்? யார் செய்யணும்? எனக்கு ஒண்ணுமே கேட்க மாட்டேது. யார் முத செய்யணும் இத? சில சமயத்துல பாஸ்டர் வந்து சொல்றீங்க, பாஸ்டர் ப்ளீஸ் டாக் டு மை வைஃப். ஐ cannot. பாஸ்டர் ப்ளீஸ் டாக் டு மை ஹஸ்பண்ட். cannot. ப்ளீஸ் டாக் டு மை சில்ட்ரன். cannot. கடமை கொடுக்கப்பட்டது பாஸ்டர்ட்டியா உங்கள்ட்டியா?
பாஸ்டர் ஹெல்ப் பண்ணலாம், ஹெல்ப் கொடுத்து உங்களுக்கு ஒரு என்ன சொல்றது அறிகுறி, உங்களுக்கு அட்வைஸ் சொல்லலாம். ஆனா can I come to your house and look at your wife, hey why you not listening to the husband too அப்படி சொல்ல முடியுமா? அல்லது ஹஸ்பண்டை பார்த்து ஏய் என்னடா குடும்பம் நடத்துற, தூக்கப்படி சாப்பிடா இப்படிலாம் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அந்த இதெல்லாம் எனக்கு தெரியல. ஆனா இத சொல்றதுக்கு அதிகாரம் யார்கிட்ட இருக்கு? யார்கிட்ட இருக்கு? நம்ம தேவன்கிட்ட இருக்கு. அதுக்கு தான் இப்பயே சொல்லிட்டு இருக்கிறாரு. என்ன சொல்லிட்டு இருக்காரு? மனம் திரும்பு. அதுக்கு தான் நான் எப்போதும் சொல்லுவேன், சரி வைஃப் கூட சண்டை போட்டுட்டீங்களா, பிள்ளைங்களை எல்லாத்தையும் வெளியே போக சொல்லிட்டு, ரைட்டா இல்லையா? வைஃபை அழகா கூட்டிட்டு ரூமுக்கு போயிட்டு ரூம் கதவு அடைச்சிட்டு என்ன செய்யுங்க? ஏன்னா பேசினா கேட்க மாட்டாங்க. என்ன செய்யுது? நேரம் விழுந்துருங்க. அம்மா தாயே என்ன மன்னிச்சிருமா. ஏன் உணவு பண்றீங்க? ஏன்னா இப்ப அடுத்த ஆசிரியத்துக்கு திருப்பி அந்த வசனத்துக்கு வாங்க. ஏன்னா எல்லா அதிகாரமும் கருத்துல கொடுத்துருக்காங்க. நமக்கு அதிகாரம் கொடுத்தது யாரை மிரட்டிட்டு இருக்கோம்? இப்ப தேவன் அங்க எதுக்கு அதிகாரம் கொடுத்தாரு? தேளுகளையும் பாம்புகளையும் எல்லா பிசாசையும் மிதிக்கிறதுக்கு அதிகாரம் கொடுத்தாரு. இப்ப நம்ம யாரை மிதிச்சுட்டு இருக்கோம்? கொடுத்த அதிகாரத்தை கரெக்டா பயன்படுத்தணும். ஆனா நம்ம வேற இடத்துல பயன்படுத்திட்டு இப்ப இருதயத்துக்குள்ளும் சிந்தனைக்குள்ள என்ன தர்மா வந்துருச்சு? ஈகோ வந்துருச்சு. ஈகோனா என்னது? ஈகோனா ஈகோ. நான் எதுக்கு போய் மன்னிப்பு கேட்கணும்? நோ, நீ மன்னிப்பு கேட்காம பக்கத்து வீட்டுக்காரன வந்து மன்னிப்பு கேட்பான்? இல்ல நான் கேட்கிறேன். எதுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன்? தேவஜனமே இங்க வசனம் முடியல. அடுத்தது நியாய தீர்ப்பு. 5 வகை நியாய தீர்ப்பு இருக்கு நமக்கு. அது அடுத்த வாரம் கண்டினியூ பண்றேன். இப்ப கண்டினியூ பண்ண முடியாது. There is 5 ways God is going to give judgment to us. அதெல்லாம் படிச்சா ஆண்டவர் வெளிப்படுத்துற காரியத்துல பார்த்தா ஐயோ ஆண்டவரே நாங்கெல்லாம் நிற்க முடியுமா அப்படின்னு இருக்கு. எல்லாம் பைபிள் வார்த்தை, நான் சொந்தமா சொல்லல. சோ தேவஜனமே இப்ப நம்மளோட பேசிக்கிட்டு இருக்கிறாரு. God is talking to us today. இன்னைக்கு வீட்டுக்கு போனா உடனே மன்னிப்பு கேட்டுருங்க, ஒப்புறம் வாங்கிருங்க. நாளைக்கு சண்டை வரும், ஓகே. இப்ப என்ன சண்டையில தான் அருமை என்னது சந்தோஷம் இருக்கு. என்ன கல்வி எனக்கு ஜேம்ஸ் என்ன ஜேம்ஸ் வச்சுட்டு இருக்காரு. சண்டை போடுறது நல்லதுங்க. சண்டை போட்டுட்டு பேபி ஐ லவ் யூ, அலேங் ஐ லவ் யூ, சாரி சொல்லிட்டு சேர்றது இருக்கு தெரியுமா? அது இன்னும் சந்தோஷம், ரைட்டா இல்லையா? ஆனா சேர்ந்த போது முக்குத்திக்கு லிமால போய் எழுதக்கூடாது. அதை எழுதாதீங்க. நம்ம எதெல்லாம் எழுதிட்டு இருக்கோம் அதை எழுதுறோம். பர்சனல் எழுதுங்க. ஆனா எழுதலாம், ஆண்டவரே இந்த நாள்லயே என் மனைவியை நான் கோவப்படுத்தினேன், நான் மறுநாள்ல போய் மன்னிப்பு கேட்டேன், நாங்க 2 பேரும் ஒப்புறம் வாங்கிட்டோம். அதை எழுதி வச்சுக்கலாம். சோ மனைவி மாறுங்க. இது ஸ்பெஷலா மனைவிக்கு சொல்றேன். ஏன்னா கணவர் மாறுங்க மன்னிச்சிருவாங்க, மறந்துடுவாங்க, அப்படியே நடந்து போயிடுவாங்க. ஆனா மனைவிக்கு ஒரு 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 கிஃப்ட் கொடுத்திருக்காரு கர்த்தர். என்னன்னா திருப்பி போய் மன்னிப்பு. 1961 நீ இப்படிதான் செஞ்ச, மன்னிப்பு கேட்ட, திருப்பி அதையே செஞ்ச. அது முடிஞ்ச கதையா இல்லையா? நம்ம ரோல் பண்ணுவோம் திருப்பி. இது மனைவியோட ஹேபிட் இருக்கு. ஆனா அந்த ரோல் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க, நல்லது இல்ல. அந்த இதை மன்னிச்சிருங்க. ரப்பர் எடுத்து கையில வச்சுங்க. ரப்பர் சின்ன ரப்பர்லாம் வாங்காதீங்க. ஒரு 10 ரப்பர் சேர்த்து வச்சு கட்டி வச்சுங்க அழைக்கிறதுக்கு. அந்த காலத்தோட மறந்துடணும். தொடர்ந்து போறதை மட்டும்தான் அழிச்சுட்டு ஓடுங்க. ஏன்னா நியாயத்திற்கு அன்னைக்கு நிற்போம். No one can run. வைஃபா இருந்தாலும் சரி, ஹஸ்பண்டா இருந்தாலும் சரி, பிள்ளைகளா இருந்தாலும் சரி, நியாயத்திற்கு அன்னைக்கு நின்று ஆகணும். There's no way we can run. And we have to give account to the Lord. அதுவும் சும்மா அப்படி நின்னுகிட்டு அக்கவுண்ட் கொடுக்கறது இல்ல. வாசிச்ச வசனத்தின்படி முட்டிக்கால் போடணும். எல்லா முட்டிக்காலும் முடங்கும்னு போட்டிருக்காரு. எல்லா நாவும் என்னை அறிக்கை செய்யும் சொல்லியிருக்காரு. There is no compromise with the Lord Jesus. அவர் சொன்னது நடக்கும். So தேவஜனமே
இப்பயே இந்த இயேசு கொடுத்த ரத்தத்தினால் கழுவி மன்னிப்பை பெற்று ஓட்டத்தை ஓடணும்னா நியாயத்திற்கு அன்னைக்கு அவர் நம்ம பேரு அந்த புக்ல இருந்து அலெக்ஸ் வாங்கோ அப்படின்னு புக்கை திறந்துட்டு நேர பேரு அப்படின்னு சொல்ல முடியும். புரியுதா நான் சொல்றது? ஏன்னா அந்த ஜீவ புத்தகத்துல நம்மள திறந்தோட கத்தர் பாக்குற எல்லாம் வெளியா இருக்கு. ஆமா ஆண்டவரே இந்த புக்குலிமா இருக்கு எல்லாத்தையும் மன்னிப்பு கேட்டேன். வெரி குட் சன். அந்த மாதிரி நடக்கணும். சோ இப்ப நம்மளோட பேசிட்டு இருக்கிறார். ஏன்னா நமக்கு அபிஷேகம் கொடுத்திருக்கிற தேவஜன்மே. God has given us authority. வல்லமையை கரத்துல கொடுத்து இந்த ஊழியத்திலே பெரிய காரியத்தை பார்க்கணும்னு சொல்லிட்டு தேவன் நம்மளை வழி நடத்துகிறார். ரொம்ப பேருக்கு சத்தியத்தை சொல்லணும். ரொம்ப பேர் உலகத்தை அதாவது இந்த சபைக்கு வெளியே மறித்து கொண்டிருக்கிறார்கள். சத்தியத்தை அறியாமல் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு சத்தியத்தை சொன்னோம். அங்க உள்ள பிசாசு தடைகளை எல்லாத்தையும் நொறுக்கிறதுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரு. சோ அதுக்கு தான் நம்மளை ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறார். சோ ஆயத்தப்படுங்க. சோ கண்டினியூ. அடுத்த வாரம் என்ன கண்டினியூ பண்ண போறேன். இப்ப இவங்களுக்கு கொடுத்தாங்க தெரியுமா? யாரு? இந்த ஆதாம் ஏவாளுக்கு தண்டனை கொடுத்தாங்க. ஆக்சுவலி புது ஏற்பாட்டுக்கு போனீங்கன்னா இந்த தண்டனைக்கு என்ன சொல்றது, அது எப்படி சொல்றது, தண்டனைக்கு ஒரு முடிவும் சொல்லியிருக்காரு. there is a remedy. பொம்பளைக்கு ஒரு ரெமெடி கொடுத்திருக்காரு, ஆம்பளைக்கு ஒரு ரெமெடி கொடுத்திருக்காரு. சோ அதை நம்ம பார்த்துட்டு அப்புறம் ஜட்ஜ்மெண்ட்க்கு போவோம். ஓகே, 5 ஜட்ஜ்மெண்ட் இருக்கேன். எக்ஸாம்பிள் சொல்றேன். ஜட்ஜ்மெண்ட் இஸ் அக்கார்டிங் டு ட்ரூத். உண்மைப்படி தேவன் ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பாரு. ஜட்ஜ்மெண்ட் இஸ் அக்கார்டிங் டு டீட்ஸ். நம்ம செய்த எல்லா செயல்களின்படி ஜட்ஜ்மெண்ட் இருக்கு அப்படின்னு ஒரு 5 காரியம் இருக்கு. அதை நான் வசனத்தின் மூலியமாக உங்களோட அடுத்த வருகிற வாரம், அந்த அடுத்த வாரம் என்னோட டர்ன் இல்ல, என்னோட டர்ன் வரும்போது நான் உங்களோட பகிர்ந்து கொள்வேன். இப்போ கண்களை மூடி நம்ம ஜெபிப்போமாக. Let us look to the Lord in prayer. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த நாளிலே பேசின வார்த்தைக்காகவும் நன்றி ஐயா. செவி கொடுத்து கேட்ட எங்களை கீழ்ப்படிய கிருபை செய்யும். உங்க பலன் தேவை ஆண்டவரே, உங்க கிருபை தேவை ஆண்டவரே ஐயா. அந்த ஓட்டத்தை பரிசுத்தத்தோடு ஓடி முடிக்க உங்க கிருபை இல்லை என்றால் ஒண்ணும் முடியாது ஐயா. பேசுகிறீர், நியாயம் தீர்க்கிறவர் நீர் ஆண்டவரே. தொடர்ந்து எங்களை வழிநடத்தும், பலப்படுத்தும், உங்க நாமத்தை மகிமைப்படுத்தும்படி எங்களுக்கு கிருபை செய்யும். இதோ தாழ்த்துகிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் எடுக்கிறோம். ஆமென்.